இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். வணக்கம். சமீபத்துல சில பெரிய நலத்திட்ட வாக்குறுதிகள் வந்திருக்கு இல்லையா? அது உண்மையிலேயே சாத்தியமா? அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். அப்படி என்னென்ன பெரிய வாக்குறுதிகள்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் பணம், ஒரு இலவச ஃப்ரிட்ஜ், அப்புறம் ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம், கூடவே 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயுமே ரெண்டு விஷயம்தான் மக்கள் மத்தியில பெரிய விவாதமா மாறியிருக்கு. ஒன்னு அந்த 10,000 ரூபாய் பணம், இன்னொன்னு அந்த இலவச ஃப்ரிட்ஜ். அதனால நம்மளோட முழு கவனமும் இப்போதைக்கு அதுல தான் இருக்க போகுது. சரி, முதல்ல இந்த 10,000 ரூபாய் பண வாக்குறுதியை எடுத்துக்கலாம். இதோட யதார்த்த நிலை என்ன, இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கொஞ்சம் அலசி பார்ப்போம். ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது நேரடியா மக்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய தொகை. அதனால இயல்பாவே இது மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. இது ஒருத்தருக்கு கிடைக்கிற பலன். இதையே கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு கொடுக்கணும்னா அரசாங்கத்தோட கஜானாவில இருந்து மொத்தமா எவ்வளோ பணம் தேவைப்படும்? நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இதோட மொத்த செலவு ஆயிரக்கணக்கான கோடிகளை தாண்டும்னு தெரிய வருது. இது ஒரு மலைக்க வைக்கிற தொகை. அரசுக்கு முன்னாடி நிக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார சவால் இது. இவ்ளோ பெரிய தொகைய ஒரே நேரத்துல செலவு பண்ண முயற்சி பண்ணா அது அரசாங்கத்தோட பட்ஜெட்ல ஒரு பயங்கரமான அழுத்தத்தை உருவாக்கும். இதனால மத்த வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு கூட பாதிக்கப்படலாம். அப்போ இந்த பெரிய செலவை சமாளிக்க அரசு என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? முதல்ல பட்ஜெட்ல அழுத்தம் அதிகமாகும். அதனால எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கொடுக்காம படிப்படியா, அதாவது கட்டங்கட்டமாக அமல்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம யாருக்கு தகுதி இருக்குன்னு முடிவு பண்ண சில புதிய நிபந்தனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ பண விஷயத்தை விட்டுட்டு அடுத்த பெரிய வாக்குறுதிக்கு வருவோம். இலவச ஃப்ரிட்ஜ். இது வெறும் பணத்தை பத்தின பிரச்சனை இல்ல, இது ஒரு பெரிய நிர்வாக புதிர். வாங்க அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பாப்போம். இத ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் எல்லாருக்கும் இலவச ஃப்ரிட்ஜுங்கிற ஒரு எளிமையான வாக்குறுதி. ஆனா இன்னொரு பக்கம் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற மிகப்பெரிய நிர்வாக சவால்கள். என்னென்ன சவால்கள்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான ஃப்ரிட்ஜுகளை வாங்கணும், அதை மாநிலத்தோட மூலமுடுக்குகள்லாம் கொண்டு போகணும், அதையெல்லாம் பாதுகாப்பா சேமிச்சு வைக்கணும், அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சரியா கொண்டு சேர்க்கணும். இதெல்லாம் சாதாரண வேலையே இல்ல. இதனால கண்டிப்பா தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த நிர்வாக சிக்கல்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கிடைக்கிற ஒரே முடிவு என்னன்னா, எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஃப்ரிட்ஜ் கிடைக்க வாய்ப்பே இல்ல. இதுவும் படிப்படியா தான் செயல்படுத்தப்படும். சரி, இது வரைக்கும் தனித்தனியா பார்த்தோம். இப்போ இந்த எல்லா திட்டங்களையும் ஒன்னா சேர்த்து இதோட ஒட்டுமொத்த தாக்கம் எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம். இந்த 10,000 ரூபாய் இலவச ஃப்ரிட்ஜ், இலவச பஸ் பயணம்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது இது மாநில அரசுக்கு ஒரு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நிதி மற்றும் நிர்வாகச் சுமையை கொடுக்குது. இந்த அட்டவணை நம்ம பேசின எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கி காட்டுது. பாருங்க, உடனடியா எல்லாருக்கும் திட்டங்கள் கிடைக்கும்னு வாக்குறுதி இருக்கலாம். ஆனா யதார்த்தம் படிப்படியான அமலாக்கமா தான் இருக்கும். எல்லா திட்டங்களும் ஒரே நேரத்துல வரும்னு நினைச்சா சில திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலாம். நிபந்தனையே இல்லாம கிடைக்கும்னு சொன்னதுல பின்னால சில நிபந்தனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த முழு பகுப்பாய்வோட இறுதி முடிவு என்னவா இருக்கும்? கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் சொன்னபடி நிறைவேற்றப்படுமா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது அந்த 10,000 ரூபாய் பணமும் இலவச ஃப்ரிட்ஜும் உண்மையிலேயே சொன்னபடி சொன்ன நேரத்துல எல்லாருக்கும் கிடைக்குமா? இதுதான் இந்த பகுப்பாய்வு நம்ம முன்னாடி வைக்கிற மிகப்பெரிய கேள்வி. இத பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க.